இஸ்லாமிய அரசினுடைய சட்ட புத்தகம், இஸ்லாமிய அரசினுடைய அரசியல் நிர்ணயம், இந்த 5ம் தர வேண்டும். உணவு, உடை, இடம், கல்வி, மருத்துவம் 5ம் இலவசமாய் தர வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய அரசுகள் ஆண்ட இடங்களில் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி இல்லை. நீங்கள் மதீனாவிலே தொடங்கி கூஃபாவிலே, பக்தாதிலே, பஸ்ராவிலே என்று நீண்ட கால இஸ்லாமிய பேரரசுகளின் ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு இடத்திலே ஆசிரியராக பணிபுரிபவர் தன்னுடைய எஞ்சிய நேரத்தில் டியூஷன் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அனுமதி இல்லை. நாட்டு மக்கள் அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம் எல்லாம் அரசே ஏற்க வேண்டும். இதிலே தனியார் மருத்துவமனை, தனியார் பள்ளிக்கூடங்கள் என்றெல்லாம் வருகிற போது ஏற்படும் பின்விளைவுகளையும் தூர நோக்காய் அந்த சுரண்டல்களை தெரிந்து கடை போட்டது இஸ்லாத்தினுடைய ஆட்சி முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த ஒரு இஸ்லாமிய குடியரசு என்பது ஹலீஃபாக்களாலும் அதற்கு பின்னோர்களாலும் எவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வரப்பட்டது. ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு தேவையான பயிற்சியை நபிமார்களுக்கு ஆடு மேய்க்கிற போதே அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டார். எல்லா நபியும் ஆடு மேய்த்தார்கள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள் அல்லவா? புகாரி ஷரீஃபின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடு மேய்த்தது ஏன் என்று 3 காரணம் எழுதுவார்கள். நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்தது ஏன் தெரியுமா? தம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தை, அந்த ஆடு 100, 200, 1000 இதெல்லாம் நம் பொறுப்பு, நாம் தான் பார்க்க வேண்டும் என்கிற கடமை அவருக்கு இடையராக இருக்கிற போது வர வேண்டும். நாளைய சமுதாயம் தனது பொறுப்பு என்று உணரும் தலைமையாய் அவர்கள் பின்னாலே மாறுவார்கள். இது ஒண்ணு. ஆடுகளை மேய்க்க சொன்னது பிராணிகளிலேயே அதிகம் குறும்பு செய்யாமல் அமைதி காப்பது ஆடு மட்டும்தான். மற்ற எல்லா பிராணிகளிடத்திலேயும் குறும்பு இருக்கும், சேட்டை இருக்கும், பம்பு இருக்கும், சண்டித்தனம் இருக்கும். ஆடு அமைதியானது. ஆடுகளை மேய்க்க சொல்லுகிற போது வாயில்லா பூச்சியின் மீது, பிராணியின் மீது வருகிற பரிவும் கருணையும் அன்பும் சமுதாயத்தை கையாளுகிற நபிமார்களிடத்தில் வர வேண்டும். இது 2வது காரணம். 3வது, ஆடு இருக்கும் இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். ஆடு இருக்கிற இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை எந்த ஓநாய்களும் உள்ளே புகுந்து தின்னாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு. ஒரு மக்களை, ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒரு நபி எதிரிகளிடமிருந்து அந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற வியூகம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சங்களுக்காக ஆடு மேய்க்க வைத்தான் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், காலுவான் தயார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருமே நீங்களுமா ஆடு வைத்தீர்கள்? நான் குந்து அர்ஆஹா அலா கராரீத் லி அஹ்லி மக்கா. ஆம், மக்காவாசிகள் கொடுத்த சில நாணயங்களை வாங்கி கொண்டு நானும் ஆடு வைத்தேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்சி முறையில் ஒரு ஆட்சியாளனுக்கு தேவையான எல்லா கூறுகளையும் பாடம் எடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வருஷ காலம் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 10.5 வருஷம். ரசூலுல்லாஹுவுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய குடியரசினுடைய நீண்ட கால ஜனாதிபதி என்றவர்களை சொல்ல வேண்டும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான போது கடன் வைத்து விட்டு மௌத்தானார். எங்காவது வரலாறு இருக்குமா? இன்றைக்கு கவுன்சிலர் மௌத்தா போனாவே எக்கச்சக்கமான கோடிகள் மிச்சம் இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி உமர் வஃபாத் ஆகிறார். வஃபாத்தானதற்கு பின்னால் கடனை வைத்து விட்டு போய்விட்டார். இருந்த ஒரே ஒரு இடம் அவர்கள் குடியிருந்த வீடு. கடனை அடைப்பதற்காக அந்த வீடு ஜனாதிபதியின் வஃபாத்துக்கு பின்னால் விற்கப்படுகிறது அந்த இடம். அதை ஒருவர் காசு கொடுத்து வாங்கி மஸ்ஜிது நபவிக்கு அந்த இடத்தை வக்ஃப் செய்து விட்டார். பள்ளிவாசல் விரிவடைகிற போது இந்த வீட்டையும் அதோடு சேர்த்து கொள்ளுங்கள், ஒட்டி இருந்த இடம். நாம் மஸ்ஜிது நபவியிலே இன்றைக்கும் போய் நுழைகிற போது பாபு உமர் என்று உமருடைய கேட் என்று இருக்கிறதே, அது அவர்களின் வீடு. எதற்காக விற்கப்பட்டது தெரியுமா?
கடன் வைத்து விட்டு போன ஜனாதிபதியின் கடனை அடைப்பதற்காக விற்கப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான ஆட்சி தந்திருக்க வேண்டும். தன் மீது உலகமும் உலகம் சார்ந்த காசு பணங்களும் ஒட்டாமல் ஆட்சி நடத்திய உண்மையான ஜனநாயகம் என்பது அவர்களிடம் இருந்தது. ஏன் உமரது எல்லாம் பண்புவை சொல்ல வேண்டும்? அதற்கு முன்னாலே தலைமையை கற்றுக் கொடுத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு தேடினால் போர்க்களத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற உருக்கு சட்டை இல்லை. எங்கே என்று விசாரித்தால் கோதுமைக்காக வேண்டி ஒருவரிடத்தில் அடகு வைத்து கடன் வாங்கியிருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஈருலக தலைவர் வஃபாத்தாகிற போது அவருடைய சட்டை கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு மாமனிதர் வஃபாத்தாகிறார் என்று சொன்னால் கடனை விற்பதற்காக வீட்டை விற்க வேண்டிய அடைப்பதற்காக வீட்டை விற்க வேண்டிய சூழலில் ஒரு 10 ஆண்டு கால இஸ்லாமிய ஜனாதிபதி அவர்கள் விற்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையான குடியரசு ஜனநாயகம் என்பது இப்படிப்பட்ட தூய திறமைகளை இருக்க வேண்டும். சொல்ல போனா இந்த அரசர்களுக்கு, ஆளுநர்களுக்கு, அமைச்சர்களுக்கு இஸ்லாமிய அரசுகளை பொறுத்தவரை தனி பந்தாவே கிடையாது. தனி ஆவர்த்தனம், பகட்டு, படோடோபம் இது எதுவுமே அவர்களிடத்தில் இருந்ததில்லை. 1,00,000 பேர் ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ் செய்கிறார்கள். 1,16,000 பேர். கல்லெறிய போகிற இடத்தில் கடும் நெரிசல், கூட்டம் இருக்கும் அல்லவா? நாயகத்தை சட்டம் இல்லாமல் தனியா கூட்டிட்டு போய் கல்லெறிய வச்சு சேஃப்டியா கொண்டு வந்து மினாவுடைய கூடாரத்துக்குள்ளே விட்டு விடலாம் என்று யோசித்தவர்கள் நிறைய பேர் மறுத்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாய் அவர்களோடு தள்ளுமுள்ளோடு இடிபாடுகளுக்கிடையில் அவர்களோடு கலந்து போய் கல்லறிந்து விட்டு வர வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ராய்து நபிய யர்மில் ஜம்ரத யௌமன் நஹர், பக்ரீத் பெருநாள் என்று கல்லறிவதற்கு ஷைத்தானுக்கு கல்லறிய நாயகம் வருவதை நான் பார்த்தேன். லைஸ கீல இலைக இலை வலைஸ கீல தர்துன் வஹர்ப், ஒதுங்கு ஒதுங்கு என்று சொல்ல யாரும் இல்லை, நகருங்கள் நாயகம் வருகிறார்கள் என்று சொல்லவும் யாரும் இல்லை. மக்களோடு மக்களாய் கலந்து கூட்டத்தோடு போய் நாயகமும் கல்லறிந்து விட்டு வருகிறார்கள் அல்லவா? தனி ஆவர்த்தனம் இல்லாத தலைமை, தனி பந்தாக்கள் எதையும் வைத்துக் கொள்ளாத தலைமை, ஜனநாயக தலைவர்கள் என்பதற்கு அதுவெல்லாம் அடையாளம். காலம் முழுக்க எம்பெருமானாரின் வீட்டு வாசலிலே காவல்காரன் கிடையாது. கதவை அடைத்து விட்டு உம்மத்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் நேரம் போட்ட தலைவர் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாரும் நெருக்கிறாங்க, தள்ளுமுள்ளாயிருது, கையை கொடுக்கறதுக்காக எல்லாம் முண்டி அடிக்கிறாங்க. இனிமேல் பப்ளிக்கோட ரசூலுல்லாவை வைக்கக்கூடாது. தனியா ஒரு டென்ட் போட்டு எந்த இடத்துக்கு போனாலும் ரசூலுல்லாவை டென்ட்ல உட்கார வச்சிடணும். மற்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், ரசூலுல்லா ஒரு பக்கம் இருக்கணும், ரசூலுல்லாவுக்கு பக்கத்துல 2 பேர் பாதுகாப்பா இருக்கணும். அப்படியெல்லாம் முடிவு செஞ்சு ஒரு டென்ட்டும் அமைச்சு ரசூலுல்லாவை போய் கூப்பிட போனாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே இனிமேல் நீங்கள் அங்கே இருந்து கொள்வீர்கள், அவங்கெல்லாம் அங்கே இருந்துக்குவாங்க. உங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை கருதி நெருக்கடிகளிலே இருந்து உங்களை மீட்பதற்காக இந்த ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா அஸாலு பைன அதுகுரிஹிம் யதவுன ஆகிபி வயுனாஸிஉன ரிதாயி ஹத்தா யகூன அல்லாஹு யுரீஹுனி மின்ஹு, நான் அவங்க கூட தான் இருப்பேன். நடக்கிற போது என்னுடைய பின்னங்கால்களை அவர்கள் நெருக்கடிகளில் மிதித்து விடுவார்கள். சமயங்களில் நான் தோளிலே போட்டிருக்கிற துண்டை பிடித்து இழுத்து விடுவார்கள். அப்படி இருந்தாலும் நான் அவர்களோடு தான் இருப்பேன். எனக்கென்று ஒரு தனி ஆவர்த்தனம் தேவையில்லை. அல்லாஹ் என்னை அவன் பக்கம் இவர்களிடமிருந்து அழைத்துக் கொள்ளுகிற வரை நான் இப்படித்தான் இருப்பேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் கட்டிடம் கட்டுகிற போது போய் கல்லை தூக்குகிறார்கள். எல்லாரும் அகழ் போரில குழி நோண்டுகிற போது இவர்களும் போய் நோண்டுகிறார்கள். அபூதாவுதிலே வருகிறது, என் குலு துராப ஹத்தா வார துராபு ஃபீ பத்னிஹி, மண்ணை அள்ளி அள்ளி கோடாரியிலே மம்மட்டியிலே எடுத்து எடுத்து போடுகிறார்கள். வேலை செய்வதற்காக மேலாடை மட்டும் போட்டிருந்தார்கள். திறந்த மேனியாக இருந்தது.
அவர்கள் குழி நோண்டிய மண்ணெல்லாம் அவர்கள் வயிற்று பகுதியில இருக்கிற வெள்ளை ரோமங்களுக்கு இடையில் அந்த மண்ணு புகுந்து விட்டது என்று அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ ஒரு கட்டடத்தினுடைய கொத்தனார் வேலை பார்ப்பவர் எப்படி இறங்கி களப்பணி செய்வாரோ அந்த பணிகளில் இறங்கி இருப்பவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஆட்சியாளர், ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த ஆட்சி முறைகள் என்பது இதுவல்ல. கல்லு தூக்குறக்கோ மண்ணு தூக்குறக்கோ என்னைக்கும் வெக்கப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. முதல்ல மதீனாவில் மௌத்தானவர் ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு, வயசான சஹாபி. ஜன்னத்துல் பகீல மக்காவில இருந்து ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதலில் ஜன்னத்துல் பகீல அடங்கிய சஹாபி. அவருடைய அடக்கம் நாயகம் போயிருக்கிறார்கள். தொழ வைத்து முடிந்து போய் எல்லாம் வச்சு கபரடக்கம் செய்து விட்டார்கள். தலைமாட்டில ஒரு அடையாளத்திற்கு ஒரு கல் வைக்க வேண்டும். எப்பா ஒரு கல் எடுங்க என்று சொன்னார்கள். யாரோ ஒருவர் கொஞ்சம் தூரம் போனார். போய் தலைமாட்டில் உஸ்மான் இப்னு மதுஊனுடைய கபர்ல வைக்கிறதுக்காக கல் எடுத்தார். இந்த கல் தூக்க முடியலையோ வரலையோ, அவர் அங்க போராடிட்டு இருக்கார். தூரத்துல இருந்து பார்த்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. அவருக்கு தூக்க முடியல போல தெரியுது, நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனவர்கள். ஹதீஸிலே இப்படியே வருகிறது, தங்களுடைய ஆடையின் முன் கையை சுருட்டி விட்டார்கள். 2 கையிலும் சுருட்டி விட்டு போய் அங்க உட்கார்ந்து 2 கையால் ஒரே தம்மில் அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து கபரு வரைக்கும் கொண்டு வந்து வைத்து கபரிலே தலைமாட்டிலே அதை புதைத்து வைத்து விட்டு, இது உஸ்மானுடைய கபரின் அடையாளம், இவருடைய குடும்பத்தையும் உறவினர்களையும் இதற்கு பக்கத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்ட செய்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் கல் தூக்கவும் மண் தூக்கவும் கலங்கியதில்லை, கஷ்டப்பட்டதில்லை. ஒரு இஸ்லாமிய ஜனநாயகம் என்பது இந்த மாதிரி ஜனாதிபதிகளால், இந்த மாதிரி மக்கள் விரும்பிகளால், மக்கள் தொண்டிலேயே தன் காலத்தை கழிப்பவர்களால், உலகு சார்ந்த வசதி வாய்ப்புகளும் தங்கள் மேல் தூசிப்படாதவாறு பார்த்து கொண்டவர்களாய் இப்படித்தான் இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தானே, உங்களுக்கு எப்படி 2 ட்ரெஸ்ன்னு ஜனாதிபதி உமரை பார்த்து கேள்வி கேட்க முடிந்தது என்றால், அந்த முடிகிற ஜனநாயகம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நீதிக்கான அடையாளம். அதுதான் உண்மையான டெமோக்ரசி என்பது. எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் தரப்பட்டது. 1950 ஜனவரி 26 இருந்து தன்னை குடியரசாக அறிவித்துக் கொண்ட இந்தியா 75 ஆண்டை கடந்திருக்கிறது. 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற போதே குடியரசின் அர்த்தம் நம்மை நெருட வைக்கிறது. இங்கே எல்லாரும் சமம். ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், நிறைய மொழி பேசுபவர்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சமம். அதுதான் குடியரசுக்கு அர்த்தம். சமீப காலத்திய நிகழ்வுகள் அப்படிப்பட்ட குடியரசு உண்மையாகவே நாம் குடியரசில் தான் வாழுகிறோமா என்கிற பலத்த சந்தேகத்தை கோடிக்கணக்கான பேருக்கு முன்னால் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஊடகங்களிலே பார்க்கிற ஏதோ சில செலிபிரிட்டிகளை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க ஒரு கருத்திலே இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். காலம் முழுக்க நடித்தே பழக்கப்பட்டவர்கள் அங்கும் போய் நடித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இது குடியரசு தானா என்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வருகிறது. இறைவன் பாதுகாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் குடியரசின் அர்த்தத்தை உறுதி செய்ய வேண்டும். எந்த வழக்கிலும் தீர்ப்பு செய்கிற நீதிபதிகள் குடியரசின் அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். நாட்டுக்கு உண்மையை உரத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் குடியரசினுடைய அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை. அதுவும் ரொம்ப முக்கியமாக இனிவரும் நாட்களில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த துஆ ரொம்ப அவசியம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாத எந்த ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு இனிமேல் தந்து விடாதே. எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்பட்டு விடாத,
வலா யர்ஹமுனா, எங்கள் மீது இரக்கம் கொள்ளாத எந்த ஆட்சியையும் எங்களுக்கு சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் இப்போதும் இனிவரும் நாட்களிலும் கட்டாயம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.